கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரு பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்கள் 1983 ஆண்டிலிருந்து எனக்கு நன்றாய் தெரிந்தவர். அவர்கள் ஊழியத்தின் மூலம் தேவன் அருளிய சுவிசேஷ செய்திகள் எனக்கும் நான் பணி செய்த சில திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தன. பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் கடந்த 33 ஆண்டுகளாக ஜெப ஐக்கியத்தில் என்னுடன் பங்கு பெற்று வந்துள்ளார். சமீபத்தில் இவர் கர்த்தருடைய கிருபையினால் தொலைக்காட்சி மூலம் சுவிசேஷ செய்திகளை அறிவித்ததை நான் அறிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவர் மூலமாய் எல்லா திருச்சபை மக்களுக்கும் மற்றும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு வாழும் மக்களுக்கும் உடைந்த உள்ளங்களுக்கும் வியாதியால் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலை கொடுக்கவும் வாழ்க்கையில் சமாதானம் பெறவும் தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சகல துதி கன மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை வல்லமையாக உம்முடைய நாம மகிமைக்கென்று பல திருச்சபைகளிலே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளேன். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி அளிக்கிற உமது மகனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே வழிநடத்தப்பட சகோதரர் ஜேம்ஸ் அவருடைய ஊழியங்களையும் அவரையும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே.
பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பலியானீரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. ஆலையிலோ ஆலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, ஆலையிலோ ஆலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இவ்வாண்டை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைத்து தருவார். இப்பொழுது நேராக நாம் ஆண்டவருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர் தம்முடைய வார்த்தையினால் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் இவ்வாண்டிலே நம்மை நன்மையால் நிரப்புவார். பிரியமானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 168ஆம் வார்த்தை சொல்கிறது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நன்மை செய்கிறவர். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லி தாவீது ஒரு விசுவாச அறிக்கையை செய்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இவ்வாண்டிலே ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவன் செய்த நன்மையை நாம் அங்கு பார்க்கிறோம். தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன நன்மை செய்தார் ஆண்டவர் மருத்துவச்சிகளுக்கு? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, மருத்துவச்சிகளின் குடும்பங்கள் தழைக்கும்படியாக செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் இவ்வாண்டு செய்கிற முதலாவது நன்மை, நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவர் தழைக்கும்படியாக செய்வதாக நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, உபாகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி செய்வார், நீடித்த நாட்கள் வாழும்படி செய்வார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் இவ்வாண்டிலே நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, மருத்துவச்சினுடைய குடும்பங்களை ஆண்டவர் தழைக்கும்படியாக செய்தார். ஆண்டவர் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்ய காரணம் என்ன? பிரியமானவர்களே, அதே யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இங்கேயும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது,
ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறாராம். பிரியமானங்களே, இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இவ்வாண்டு எனக்கு நன்மை நடக்குமா, என்னுடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்குமா, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நான் இந்த வருடம் என்னுடைய வீட்டை கட்டுவேனா என்று சொல்லி கலங்கி உள்ளத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருக்கு நாம் பயந்து நடக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, சங்கீதம் 128 சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோர்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு எவ்வளவாக நாம் பயந்து நடக்கிறோமோ அவ்வளவாக ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 50 அதிகாரம் 19, 20 வாசிக்கும் பொழுது இங்கு ஒரு நன்மையை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்த தீமை என்ன பிரியமானவர்களே? அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள். அவன் ஒரு தரிசனத்தை கண்டு தன் சகோதரத்தில் சொன்னபோது அவன் மீது பொறாமை கொண்டு யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டார்கள். 20 வெள்ளி காசுக்கு யோசேப்பு எகிப்தியன் கையில் விற்கப்பட்டான். பிரியமானவர்களே, இவ்விதமான தீமையை அனுபவித்த யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாக மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. இவ்வருடம் ஒரு சமயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக யாராவது தீமையான காரியங்களை செய்வார்களானால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். யோசேப்புக்கு அந்த தீமையை நன்மையாக மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு விரோதமாக வருகிற தீமையான காரியங்களை ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தீமை நன்மையாக மாற வேண்டுமானால் இங்கு வேதம் கூறும் ஆலோசனையை சற்று நாம் பார்ப்போம். ரோமர் நிருபம் 12 அதிகாரம் 21 வசனத்திலே பவுல் இவ்விதமாக எழுதுகிறார். ரோமர் 12:21, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களுக்கு நாம் அவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம். பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 45 வசனத்திலே ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார். 44, 45 வாசிக்கின்றேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை தீமை நன்மையாக மாற வேண்டுமானால், தீமை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்வோமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் நமக்கு விரோதமாக வருகிற தீமையை நன்மையாக மாற்றுவார். ஒரு திருக்குறள் எனக்கு ஞாபகம் வருகிறது. திருவள்ளுவர் எழுதின திருக்குறள், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்து விடுகிறேன் சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். நமக்கு தீமை செய்கிற மக்களுக்கு நாம் நன்மை செய்வோமானால் ஆண்டவர் இவ்வாண்டிலே அந்த தீமையை நன்மையாக மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் செய்கின்ற நன்மை குறித்து நாம் பார்க்கும்போது
சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இங்கு ஆலயத்தின் மூலமாக, சபையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு நன்மையை தருகிறாராம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய ஆலயத்தை, சபையை நாம் எவ்வளவாக நேசிக்கிறோமோ அவ்வளவாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சபையின் மூலமாக ஆண்டவர் இவ்வாண்டிலே நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆலயத்துக்கு நாம் செல்லும் போது ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் சபையின் மூலமாக, ஊழியர் மூலமாக நமக்கு ஆண்டவர் போதிப்பார். பிரியமானவர்களே, ஆதலால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தேவனுடைய ஆலயத்தை, சபையை நீங்கள் எவ்வளவாக நேசிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13-14 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளிலே உன் சொந்த காரியங்களை செய்யாதபடி உன் காலை விலக்கி அந்த நாளை மனமகிழ்ச்சி நாளாக எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த இடங்களில் நான் உள்ள ஏறி இருக்க பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆலயத்தை நேசிப்பதன் மூலமாக, ஆலயத்துக்கு வருவதன் மூலமாக, ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்வதன் மூலமாக ஆண்டவர் ஆலயத்தின் மூலமாக நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 18 ஆண்டுகள் கூனியாக இருந்த ஸ்திரீ தொடர்ந்து அவள் ஆலயத்துக்கு வந்ததன் நிமித்தமாக அவருடைய சரீரத்தில் இருந்த வியாதியை இயேசு சுகமாக்கினார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் தி மவுத் வித் குட் திங்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இவ்வாண்டு உங்களுடைய சரிகிற நன்மைகளை ஆண்டவர் தந்து ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவார். பிரியமானவர்களே, மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். உணவுக்காக, உடைக்காக, இருப்பிடத்துக்காக ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? இந்த தேவைகளை நான் சந்திப்பேன் சொல்கிறார். காட்டு புஷ்பங்களை நான் உங்களுக்கு அவைகளுக்கு உடுத்து வைக்கும் போது நான் உங்களை உடுத்து வைக்காமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் நம்முடைய சரிகிற நன்மைகளை, நம்முடைய ஆத்துமாவின் தேவைகளை ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு பூர்த்தியாக தருவார். பிரியமானவர்களே, ஆனால் ஒரு நிபந்தனையை ஆண்டவர் போடுகிறார். இவ்வாண்டு நன்மையான காரியங்களை, நம்முடைய சரீரத்தின் தேவைகளை, குடும்ப தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு ஆண்டவர் சொல்கிறார், சகரியாவின் புஸ்தகம் 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தருவதாக வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10-12 வரையில் வாசித்து பாருங்கள். யோபினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்ததை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே ஆண்டவர் இந்த வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? சகரியா 9:12 சொல்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். ஆமென், அல்லேலூயா. அரண் என்று சொன்னால் என்ன? ஆண்டவர். பிரியமானவர்களே, சங்கீதம் 18:2 தாவீது சொல்கின்றான், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாக இருக்கிறான்னு சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். அரணாகிய கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் இவ்வாண்டு பார்ப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தருவார். பிரியமானவர்களே,
ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 144 சங்கீதம் 2 வசனத்திலே நாம் இவ்விதமாக பார்க்கின்றோம். சங்கீதம் 144 2 வசனம், அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு அரணாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு தயாபரர், ஆண்டவர் எனக்கு கோட்டை, ஆண்டவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், ஆண்டவர் என்னை விடுவிக்கிறவர், ஆண்டவர் என் கேடகம், ஆண்டவர் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துவருமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த ஆண்டு நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், ஆண்டவரிடத்தில் திரும்பினானால், ஆண்டவர் உங்களுக்கு அவர் கொடுத்த வார்த்தையின்படி உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தருவார். பிரியமானவர்களே, எலிசா என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எலியாவை பின்சென்று போய்கொண்டிருக்கிறார். அநேக தீர்க்கதரிசிகள் எலிசாவை தடுக்கிறார்கள். ஆனால் எலிசாவோ எலியாவை விடவில்லை. எலியா கேட்கின்றார், ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகிறாய்? அப்படி எலிசா கேட்டது, உன்னிடத்தில் இருக்கிற வரம் எனக்கு இரண்டத்தனையாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது எலியா சொன்ன வார்த்தை, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை நோக்கி நீ பார்ப்பில்லையானால் உனக்கு அந்த வரம் கிடைக்கும் என்று சொன்னபோது எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா எலியாவை நோக்கி பார்த்தான். ஆமென், அல்லேலூயா. அதே விதமாக இவ்வாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். பிரியமானவர்களே, அரணாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், கோட்டையாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள், கேடகமாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இரண்டத்தையான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் செய்கிற நன்மைகளை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது, உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் நன்மையான காரியங்களை இந்த வருடத்தில் செய்வார். இரண்டாவது, தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். மூன்றாவது, ஆண்டவர் சபையின் மூலமாக ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து ஜெபிப்போம். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கல்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கல்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கல்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ,
நடத்திடுவார், மூற்றுமை ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூற்றுமை ரட்சிப்பாரே. சீயோனிலே என் விடை அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் விடை அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அல்லேலூயா. மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க முடியாது நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னீரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார் சொன்ன இந்த வேத வசனத்தின்படி இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு செய்திருக்கிற ஆண்டவரே நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்முடைய வார்த்தையை தொலைக்காட்சியின் மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, அவருடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட ஜீவித்திலும் ஊழியத்திலும் வேலை ஸ்தலத்திலும் நன்மையான காரியங்களை செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வியாதியுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வியாதியையும் சுகமாக்கும் அப்பா. தலைமுதல் உள்ளங்கால் வரையில் இந்த வியாதி என்னை விட்டு இன்னும் நீங்கவில்லையே, நான் இதோ கடைசி வரையில் நான் இந்த வியாதியில் தான் இருக்க வேண்டுமான்னு சொல்லி கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது வியாதிகளை கண்டு மனதுருகினீர் அப்பா. இப்பொழுது உம்முடைய தெய்வீக கரம், சுகமளிக்கும் கரம், வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு வியாதிகளையும் சுகமாக்க முடியாமல் சமூகத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்கும் கரம் ஒவ்வொருவரையும் தொட்டி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. நன்மையால் அவர்களை இந்த வருடத்தில் சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 65:11 கூட நீ சொல்லியிருக்கிறீர்கள், இந்த வருஷத்தை நான் நன்மையால் முடிசூட்டுவேன் சொன்னீரப்பா. உடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நன்மையால் முடிசூட்டி அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.